Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. I greet each and every one of you in the mighty name of Lord Jesus Christ from India, and those who believe the message of this last generation, please come forward and please, how God is speaking to us tonight and tomorrow also. Check with the word of God and please follow it. Let us pray. போங்குதியனுள்ளவே தேவன்கால் மயங்கினேனே என்ன ஆச்சரியா ஆனந்தம் பாடிடுவேனே நித்யானந்தம் அடைந்தேனே கண்டேன் என் மனவாளனை மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்க தோனியோனே மனவாளன் இறங்கினாரே நாம் எல்லாரும் அவரையே எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எல்லாரும் அவரையே எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தேருடனை போல வந்தாரே மணவாட்டியை அழைக்கவே என்ன அதிசயமே சொன்ன சொல் தவறாமல் காலம் நிறைவேறின போது தேவன் கண்கள் இடி முழக்க தோதியோடு மணவாளன் இறங்கினாரே நாம் எல்லாரும் அவரையே எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியின் மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் காலம் தானே மணவாளன் முன்னே சென்று மகிமையின் ராட்சியம் பெற்று நம்மை மறுரூபமாக்கி சேர்ப்பார். மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்க தோனியோடே மணவாளன் இறங்கினாரே நாம் எல்லாரும் அவரையே எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எல்லாரும் அவரையே எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இரவலுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 2026 ஆண்டு ஜனவரி மாதம் இந்த 25ஆம் தேதி கர்த்தாவே, இந்த சனிக்கிழமை ராத்திரி இரவேளையில துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் புண்ணியத்துக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரோடு இறங்கி பேசும் உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க முடியாது எங்களுடைய கண்களை திறந்தருளும். கர்த்தாவே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யார் யாரை இந்த வெளியேற பெற்ற மகிமையான காரியத்துக்கு வந்து முன்குறித்திருக்கிறீரோ அத்தனை பேரும் இந்த வெளியேற பெற்ற சத்தத்தை சத்தியத்தை கேட்க இறக்க பாராட்டும். முற்றுமாய் மூடி மறைத்துக் கொள்ளும், கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரும் அருமரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் ஒரு விசை கூட மகிமைப்படுவதாகும். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, தொடர்ந்து சில காரியங்களை நாங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டு வருகிறோம். இவையெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை நாங்கள் எப்படி கேட்டோமோ எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதை மாத்திரம் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர இது ஒரு பெரிய இட்ஸ் நாட் எ கிரேட் ஆர்கனைசேஷன், இட்ஸ் நாட் எ கிரேட் டினாமினேஷன், இட்ஸ் நாட் எ பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் சர்ச் ஆல்சோ, பிகாஸ் God can remove all the candlestick and God send the light and everything has been taken away from the earth that is already over. அவர்களை சொல்லிக் கொடுத்த அந்த காரியத்தை அல்லாமல்
வேறு ஒரு காரியத்தை பேசுவதற்கு நாங்கள் முன் வருவதில்லை. Now, last week we discussed about the first question. I already told you there are 7 important questions. We are going to discuss it. One is called the who is the Lamb of God. That we have discussed last week. The first part of the Lamb of God and the second part of the Lamb of God. We have discussed in the last week by the grace of God. Today we are going to discuss about today and tomorrow morning and tomorrow night also. If time permits, there are the second topic. The second question is why the marriage is taken place in the face of the Lamb of God. Why the marriage is takes place in the face of the Lamb of God. ஏன் கல்யாணம் என்பது ஆட்டுக்குட்டியானவருடைய ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது ஏன் ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? Why the marriage takes place in the face of the Lamb of God. So please read turn the Bible, Revelation chapter 19, the verse 7. Revelation chapter 19, the verse 7. Please turn the Bible and kindly read it. Revelation chapter 19, the verse 7. நாம் சந்தோஷப்பட்டு கை கொடுத்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். Very good. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணாள் என்று சொல்ல கேட்டேன். Yes. என்ன? சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. என்ன? Revelation chapter 19, the verse 7. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife hath made herself ready. And to her was granted that she should be arrayed in fine linen, clean and white, for the fine linen is the righteousness of saints. May God bless this word. So I want to read it once again. Revelation chapter 19, the verse. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come. Not Lamb of God, but it is written very clearly, Lamb, ஆட்டுக்குட்டிக்கு, ஆட்டுக்குட்டியானவருக்கு. Yeah, why the marriage takes place, the Lamb. My question is very simple. But the Lamb is a name. That's why I told you very clearly why the marriage is fixed in the face of the Lamb. ஏன் ஆட்டுக்குட்டியானுடைய ஸ்தானத்திலே கல்யாணத்தை அங்கே வேதம் சொல்லுகிறது. Why the marriage is not takes place in the name of Messiah? Why the marriage is not takes place in the name of Jehovah? Why the marriage is not placed in the face of bird flesh and the body of Christ or Jesus Christ? Why? Why the Bible give more honor and glory for the Lamb as fixed in the face of the Lamb? Why? That is a symbol. We are going to discuss about this. Because if you go to the whole Bible, we have to be very thorough about it. In the age of Moses, in the age of Moses, the Bible was unwritten. It is unwritten because all the unwritten things are sealed in the mind of God and in the knowledge and the wisdom and the deep things, and all the things are sealed by the wisdom of God. So the unwritten things has to be explained and should come to the world through the prophet Moses. He has written 5 books, Genesis to Deuteronomy. So my is very simple. Before God sent the written matter to the world, that's what the Bible says very clearly. If you turn the book of Exodus, you please turn the book of thank you Jesus. Exodus chapter 24, the verse 12. Exodus
chapter 24 the verse 12. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். Exodus chapter 24 the verse 12 please. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். So God has given the written document to the prophets. Exodus chapter 24 the verse 12. Exodus chapter 24 the verse 12. And the Lord said unto Moses, come up to me into the mountain and be there, and I'll give thee tables of stone and the law and the commandments which I have written. Which I have written. Not any man. If any man follow written by other man's law, that is a death is there. God told Moses very clearly, I have written to you. My question is very simple. My brothers and sisters of God. Today we are following the written word which God has given to us. தேவனால் எழுதப்பட்ட வார்த்தையை பின்பற்றுகிறோமா, இல்லாவிட்டால் மனிதனுக்கு எழுதி கொடுக்கிற வார்த்தையை பின்பற்றுகிறோமா? That's the important things we are going to discuss today. Which I have written. I have written something Moses, and please receive from me. And ask my people should follow the written word which I have written and given to you. That is the concern of God. Important things we should understand. God has written something only for his beloved people. And he said, Moses, please come on. I will give the written paper to you. And please preach things to my people. Unless until people should follow the written word which God has written directly, then only you can escape all the sin and death. Hallelujah. ஒரு மனிதன் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை பின்பற்றாமல் அவன் பாவத்துக்கும் மரணத்துக்கும் நரகத்துக்கும் தப்பிக்கவே முடியாது. Hallelujah. That man-made object can kill another man. But God said, I have done something to you. Please come and receive from me. So still now, no written documents. The first written documents, God has never given a written documents to Adam. God has never given a written documents to Moses, Adam and Abraham and Noah. Now, the first written documents is coming to the hands of the Moses, and he said, what I written? Now listen very carefully. What are things God had in his own mind and his own heart, in the sealed with the wisdom and knowledge, and he has written his own hand and given to the man, not for the angels. Hope you understand. Hallelujah. கடவுள் எழுதி கொடுத்த அந்த காரியத்தை எழுதி பரலோகத்துல தூதர்கிட்ட கொடுக்கல. யார் கொடுக்கறாரு? Hallelujah. A man is necessary to receive the written word from God directly. Jesus Christ is same yesterday, today and forever. Hallelujah. Whenever God want to meet a man, whenever God want to call a particular group of people, and God must select a single person, and he has written something and handed to him, and then only we should be delivered from all the things of God. Hallelujah. Hallelujah. I feel the presence of God. Dear presence of God. Today also, we are going to discuss about the unwritten documents. The first unwritten documents come to the hands of the Moses in the form of written form. That time, the name is called Messiah, Jehovah, and the Lord God. So in the face or the name of Moses and Jehovah and the Lord God, the unwritten documents is come to the man in the written form. In these are the faces. In the face of or in the name of Messiah என்கிற சானத்திலே அல்லது நாமத்திலே, யெகோவா என்கிற சானத்திலே அல்லது நாமத்திலே, தேவனை கத்திருக்கிற சானத்திலே அல்லது நாமத்திலே எழுதப்படாத காரியங்கள் எழுதப்பட்டதாக தீர்க்கதரிசிகளுக்கு வந்த ராஜரீகமான முதல் காரியத்தை தான்
நாம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து முடித்தோம். ஹalleluya. Hallelujah. Hope you understand. I want to explain very thorough. Now, this written documents has to be followed. Has to be followed. Should be followed. Must be followed. இந்த கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அது யார் பின்பற்றணும்? Only the promised people. The seed of Abraham should follow that. யார் எகிப்திலிருந்து வெளியே வந்தானோ அவனுக்கு தான் the unwritten documents has to be given to the written documents. Hallelujah. Hallelujah. The first written documents is not for the Egyptians, not for the uncircumcised peoples, only for the seed which God has selected, and they have this time 430 years, and God redeemed them in the Passover, in the blood of lamb, and they must be obey the word of God. That is a very important document. We have to be very careful about that. Listen the things very, very, very consciously. Oh, good. Now, God said, once again, in Tamil. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின சொல்லுங்க. நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும். அப்போ ஒரு தீர்க்கதரிசியை தாங்கிட்ட கூட்டு முன்னால, ஒரு மனுஷனை கடவுள் தாங்கிட்ட கூட்டு முன்னால அவங்கிட்ட என்ன கொடுக்கணுங்கிறத அவரே உட்கார்ந்து எழுதியிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் a heart of God. இதான் கடவுள் அன்புயா. ஒன்னு அதிகமா பேசிட்டாருன்னா he will give the written document. எழுதி கொடுத்துருவார். Nobody can overcome that. He loves his people. That he said, I will return my own hand. என் கையில். அப்போ மோசேங்கிற ஒரு மனுஷனை சீனாமல கூப்பிட முன்னால the unseen God has written, உட்கார்ந்து எழுதிருக்காரு பாருங்க. Hallelujah. 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 The same God. நண்பர்களே, ஒரு காணக்கூடாத தெய்வத்திற்கும் ஒரு மண்ணாக பிறந்த மோசேக்கும் மத்தியிலே இன்றைக்கு ஒரு எழுதப்பட்ட டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மனிதன் கண்ணுக்கு தேவனால் எழுதப்பட்ட முதல் வார்த்தை. ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஆதாம்ல இருந்து மோசே காலம் வரைக்கும் சத்தத்தை கேட்டாங்க. தேவனை கர்த்தர் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு அப்பதான் எழுதப்பட்டிருக்கு. சத்தத்தின் காலம் முடிந்தது. இப்பொழுது written time has been extended. Hallelujah. Now the voice is coming in the form of word in the written documents to the beloved Moses, only for the seed of Abraham to go and occupy the place of the promised land is called Canaan, from Egypt to Canaan. எகிப்திலிருந்து கானானுக்கு போவதற்காக தேவன் முதல்ல எழுதி ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இது ரொம்ப 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 முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ அவர் எழுதி கொடுத்த பிறகு when the written documents is coming to the world in the man's hand, ஒரு எழுதப்பட்ட டாக்குமெண்ட் ஒரு மண்ணான மனுஷனுக்கு வந்த பிறகு தேவன் அங்கே கண்டிப்பா இறங்கி வருவார். God must be there. Hallelujah. Hallelujah. The growth of the prophet. Listen people very carefully. So we may call as a prophets, but there is a growth of the prophets. முதலாவது கடவுள் மோசே எங்க சந்திக்கிறாரு? முச்செடியில. அடுத்து எங்க? சீனாய் மலையில. அடுத்து எங்க? ஆசர் கூடாரத்துல. ஹல்லேலூயா. முதல்ல முச்செடியில சந்திக்கிறாரு, அதுக்கு சீனாய் மலை சந்திக்கிறாரு. முச்செடியை சந்திக்கும் போது ஆண்டவர் God will never give any written document to the Moses. முச்செடியில கடவுள் யாருக்கா மோசே எழுதி கொடுத்தாரா? No. The written documents is not available in the midst of the bush. பச்சை எரிகிற அந்த முச்செடியில தேவன் எந்த காரியத்தை எழுதி கொடுக்கல. So this is the first growth. If Moses was stopped on the death growth, மோசே என்பவன்
அந்த முச்செடியுடைய அனுபவத்தில் நின்று விட்டார். He was not a person to receive the written documents. அவரால கடவுளை எழுதி கொடுத்த அந்த வார்த்தை வாங்க முடியாது. The written, if you want to receive the written documents, you should go and abide with God for 40 days. அது எழுதுற சொல்லுங்க, நான் எழுதி வச்சிருக்கேன்ப்பா, அந்த வார்த்தை படிக்கிற அழகா இருக்கு. அப்ப கர்த்தர் மோசே நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து, நீ மலையின் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளை, நான் உனக்கு உங்களுக்கு இல்ல, for you, உனக்கு நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணம் I have written, நான் எழுதுறேன்ப்பா உனக்கு எழுதி வச்சிருக்கிறேன். முதல்ல ஹோம்வொர்க் அவர் பண்ணாரு. ஹalleluya. மனிதனுக்காக, ஆபிரகாமுடைய சந்ததிக்காக God has written something. Hallelujah. இதை பெறுவதற்கு மோசே என்ற தீர்க்கதரிசி சீனாய் மலைக்கு போனோம். சீனாய் மலைக்கு போகும்போது மாவரைக்கிறதுக்கு கிரைண்டரும், தோசை புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு மிக்சி தூக்கிட்ட, அரைக்கிறதுக்கு மிக்சியும் ஃப்ரிட்ஜ் தூக்கிட்ட போனா, சார் நல்லா கவனிங்க, சும்மா 3 நேரம் நல்லா அப்படியே நல்லா சாப்பிடுவோம். thus says the Lord God is speaking அந்த கதலுக்கு வேண்டாம் சார். அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் மோசே அங்க காத்து கிடந்தார். ஹalleluya, ஹalleluya. சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு நேரம் சாப்பாட்டை ஓடுறது துப்பு இல்ல. கேட்ட கடவுள் பேசுறாரா? எப்படிமா பேசுவாரு? எங்க இருந்து? ஹalleluya. சோத்துல உப்பு போட்டா சாணம் தூக்கி வீசுறான். கேட்ட கடவுள் பேசுறாரா? இந்த கதைலாம் வேண்டாங்க சார். This is the nonsense things. எவன் ஒருத்தன் சாப்பாட்டிலையும் வயிற்றுலையும் புரியா இருக்கானோ அவன் ஏற்கனவே அதாவது போஜன பிரியனையும் பெருந்திண்டிக்காரனையும் சேராதுங்கிறார். நாக்கு ருசியா தின்னுக்கிட்டு உலகத்தை நல்லா சாப்பிட்டு வாழ எவன் நினைச்சானோ அவன் ஏற்கனவே டோக்கன் எடுத்துட்டான் சாகுறது. என்ன பிரதர் சாப்பிட தப்பா? எஸ் எஸ். பெருந்திண்டிக்காரனையும் போஜன பிரியன் என்ன செய்யாத, சேராத. நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில இணைக்கு சொன்னாரு, கழுத்துல கத்தி வைடா. ஹalleluya. நல்ல பைபிளை முட்டி படிங்க. change your life today. கடவுளுக்காக வாழ்க்கை மாற்றி வைக்கணும். அவன் ஏற்று மீண்டும் மாறாதவர். போஜனா புசிப்பதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, புசிப்பதனால் ஒரு குறையும் இல்லைப்பான்ட்டு அவன் மனுஷன். ரைட், நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். ரைட், பட் லீச வேண்டாம். இப்ப சீனா மலையில போய் உட்கார்ந்துருக்கிறான். God has given some written documents to the Moses for the seed of Abraham, those who left Egypt and moving towards the promised land is called Canaan. அடிமைத்தன வீடா எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக தேவன் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஏற்று கொடுக்கிறாரு, மோசையில கொடுக்கிறாரு. அதை வாங்கிறதுக்காக மோசை என்ன செய்யறான்? 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணி குடிக்காமலும் காத்து கிடக்கிறான். கர்த்தர் வெளியேற பெற்ற மாறான. இப்போ நம்பர் 2 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம பேச போறேன். ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஒரு மனுஷன் கையில வாங்கிட்டான் அப்படின்னா, ஓ if a man receive the written documents directly from the hands of God, the next step he has to come and meet that man. இனி இவன் எங்க இருக்கிறானோ அவனை தேடி அவர் இறங்கி வருவார். ஹalleluya, ஹalleluya. முச்செடியில மோசேக்கு எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கிடைக்கல. நம்பர் 1 அது முச்ச அனுபவம். பிரதர், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அந்நிய பேசுறோம், சாசன துரத்துறோம், கர்த்தரை ஒளிஞ்சிரோம். பிரதர், அதுல முச்ச அனுபவம். அதுக்கு ஒரு வார்த்தை அனுபவத்துக்கு வரணும். கம் டு த டைரக்ட்லி ரிசீவ் த ரிட்டன் வேர்ட் ஃப்ரம் காட். முதல்ல அடையாளங்கள், அற்புதங்கள், அதுக்கு ஒரு வார்த்தை காலம், அதுக்கு ஒரு தேவனோடு வாழ்கிற காலம் என்று 3 காலம் உண்டு. That is the growth of the spiritual man. ஒரு மனித ஆவிக்கு வளர்ச்சிருப்பது அடையாளத்தினாலோ அற்பத்தினாலோ அந்நிய பாஷை பேசுறது அல்ல.
பிரதர்ஸ் ஆஃப் காட். அதுக்கு கடவுள் சந்திக்க வரணும். எந்த மனுஷங்கிட்ட கடவுள் தன்னுடைய காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவனை சந்திக்க தேவன் பூமிக்கு இறங்கி வருவார். ஹalleluya. Read the Bible, read the Bible sir, read the Bible. Exodus, யாத்ராகமம். Thank you Jesus. Verse 25, the verse 9. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 21 22 வாசிப்போம். Exodus chapter 25, the verse 9. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரிபடியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரிபடியும் அதை செய்வீர்களாக. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 21 22. Thank you Jesus. கிருபாசனத்தை பெட்டி மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. நான் உனக்கு சீனா மேல எழுதி கொடுக்க பத்தியாப்பா, அதை எங்க வச்சுக்க? ஒரு பெட்டி மேல வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஹalleluya. ஆமென். I will come and meet you. Because my written documents is there. நான் எழுதி கொடுத்த வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க நான் அவனை சந்திப்பேன். ஹalleluya. ஒரு மனிதன் மோசைக்காக தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்தை பார்ப்பதற்கு இறங்குவது உண்மையானால் he is the same God, Jesus Christ, same yesterday, today and forever. Heaven never pass away, but his word never pass away. ஒரு மனிதனை தேவன் அழைத்து விட்டார், ஒரு மனிதனுக்கு தேவன் கட்டளை எழுதி கொடுத்து விட்டால் அவனை மாறி பெரிய மனுஷன் உலகத்தில் வந்ததும் இல்லை, வரப்போகிறதும் இல்லை. நண்பா, திருடனை போல இரவிலே வந்தார், இருந்த நீராடையுடன் யாவரும் அறியா வண்ணமே மணவாட்டியை அழைக்கிறாரே. ஹalleluya. ஹalleluya. மோசே, இனி முற்றிலும் ஒன்று சந்திக்க மாட்டோம்ப்பா. மோசே, நான் சீனா மேல சந்திக்க மாட்டேன். மோசே, நான் எழுதிக்க வார்த்தை எங்க வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறியோ அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஹalleluya. ஹalleluya. யாத்ரா 22ல மோசே அவர் சந்திக்க போறான். யாத்ரா 25ல அவர் மனிதனை சந்திக்க வருகிறார். ஹalleluya. மனிதன் தீர்க்கதரிசி தேவனை சந்திக்கிற காலமும் உண்டு, அல்லது மனிதன் தேவனை சந்திக்கிற காலம் உண்டு, மனிதன் தேவன் தேடி வருகிற காலமும் உண்டு. ஹalleluya. இந்த ரகசியம் பெரியது. நான் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய மனவாட்டி வந்து பேசி முடிக்க போகிறேன். ஹalleluya. Hallelujah. That's a great important thing, my brothers. Watching once again. கிருபாசனத்தை பெட்டி மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். இப்ப எங்க சந்திப்பேங்கிறாரு? பெட்டி எங்க சந்திப்பாரு? இல்லங்க, அவரு எழுதி உன் கையில கொடுத்து அதை எந்த பெட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு நீ அந்த உட்கார்ந்து சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இறங்கி வந்து உன்னை சந்திப்பார். ஹalleluya. அது இல்லாம நீங்க என்ன ஆட்டம் போட்டாலும் சார் நடக்காது சார். முழு உலகத்துக்கு சொல்றையா, whole world I'm telling you, the whole world, you may have million and trillions of dollars of money and you may have the great prophets, doesn't matter. But my question is, did God given to you written document directly to you and your pastors? Can you prove me the word of God? உலகத்தின் சபையே, ஸ்தாபனமே, போதகமே, 9 வரங்களை பெற்ற கோடான கோடி ஊழியக்காரனே, கடவுள் உங்ககிட்ட பேசுறது உண்டா? Have you ever received the word of God directly from you? Then only God will need to you. What a wonderful God. Hallelujah. Hallelujah. These ministries God has given to me.
This is not my mind. It's the mind of God. நீ கேட்கிற வார்த்தை இந்த பாலிவுட் மூளை இல்லப்பா. It's the mind of God. Remember that. Now, the third experience is the best experience. One, முற்றிலே அனுபவம். சீனாய் மலையிலே 40 days உபவாசத்தின் அனுபவம். எல்லா அனுபவத்தை காட்டிலும் அவர் இறங்கி வந்து உன்னை சந்திக்கிறார் அல்லவா. That's the greatest experience in the man's life. ஒரு மனிதன் தேவனை சந்திக்க போறதுக்கும் மனிதனை தேடி தேவன் வருகிறதுக்கும் உள்ள மகா பெரிய 7 வித்தியாசமான காரியங்கள் உண்டு. One by one I'm going to teach you. Hallelujah. 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 I feel the presence of God. நாங்கள் தனித்து இல்லை சார். We are not alone. The bride is not alone today. மணவாட்டி தனியா இல்ல. Because the powers, the wisdom, the authority, the authentication, judicial, governments, everything has to be under the power of God. அவர் சொல்லாகும், அவர் கட்டெழுந்தார். சொல்றாரு, please read the word of God. எங்க ஒரு சந்திப்பேன் வாசிங்க. யாத்திரை 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்கே நான் ஒரு சந்திப்பேன். வெரி குட். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சிப்பட்டியின் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 43ஆவது வசனம். 29 and 43. ஸ்தோத்திரம். அங்கே உன்னுடனே பேசும்படி அங்கே 42 படி. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய ஹல்லேலூயா. அப்போ நல்ல பைபிள் படிக்க பிரதர், பழைய பாடு வச்சுதான் நான் புதிய பாட்டை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். தேவன் மனிதனை சந்திப்பதற்கு ஒரு கூடாரம் உண்டு. அல்லேலூயா. பேசுற புரியுதா? தேவனை மனிதனை சந்திப்பதற்காக ஒரு கூடாரம் சொல்றாரு. வாசிங்க. உன்னுடைய பேசும்படி நான் உங்களை சந்திக்கிற இடமா இருக்கிற ஆசரிப்பு. அப்ப ஆசீர்வாதத்துல நோக்கம் என்ன? அவருக்கு எனக்கு யார்கிட்ட பேசணும்? மனுஷன்கிட்ட பேசணும்பா. தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான கூடாரம் இந்த பூமியிலே போடப்பட்டதான் கிறிஸ்து சரீரமான சபை இருந்தது. தேவன் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு தேவன் பேசுகிற கூடாரம் இங்கே சார் என்ன கூப்பிடுங்க. பிரதர், கம் டு மை சர்ச், கம் டு மை ஆர்கனைசேஷன். God will speak to you directly. Can you call me now? 9 வரங்கள் வச்சிருக்கலாம் பிரதர், கோடியா தனி ஃபிளைட் கூட வச்சுக்க. டசிங் மேட்டர் பிரதர், எனக்கு அது கவலை கிடையாது. உம்மை கண்டவன் விட்டு போவானோ இந்த மண்டலம், பின்னா செல்வானோ. உம்மை கண்டவன் விட்டு போவானோ இந்த மண்டலம், பின்னா செல்வானோ. ஓ மாலல்லாதிருப்பானோ, ஓ மாலல்லாதிருப்பானோ. அருளே 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 அன்பனே மக அன்பனே உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே. ஹல்லேலூயா. Now God said to Moses, எப்பவுமே கடவுள் ஒரு மனுஷன்கிட்ட பேசணும்னு நினைச்சாருன்னா அவனை சின்ன வயசுலயே சோழி முடிக்கிறதுக்கு சாத்தா ட்ரை பண்ணியிருப்பான். அல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும். மோசே பிறந்த உடனே பார்வோனுக்கு இருந்து ஒரு சட்டம் வந்துச்சு.
2 வயசுல எல்லா பிள்ளையும் எங்க போடு? ஆத்துல போடு. எதுக்கு? பிரதர், முதல்ல அதான் வேலை. கத்திர ஏசு பூமியில பாத்திர மாசம் பிறந்த உடனே ஏறோட சண்டை போட்டான். 2 வயசு ஆண் பிள்ளைல கொலை செய்யி. நண்பன் நல்லா கவனிக்கணும். ஏன் கழுத்து கத்தி வந்துட்டே தெரியுமா? பிகாஸ் தி ரிட்டன் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை சந்திக்க கூட என்பதற்காக சாத்தான் குறியா இருப்பான். ஆனால் அவளுக்கு ஒன்றும் அவன் நினைச்சிட்டார்னா, அவர் காட்டு முடிக்கணும் பிளான் பண்ணிட்டார்னா, அவனை கொண்டு அவனை செய்தே தீர்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா அது எந்த சட்டமா இருந்தாலும் திட்டமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. அவன் ஏற்றும் என்றும் மாறாத வேண்டும். இப்போ எங்கே தேவன் எழுதப்பட்ட வார்த்தை அவர் சொன்ன ஆசீர்வாதத்தில் இருக்கிறதோ அங்கதான் மோசேயும் தேவனும் இனிமேல் சந்திப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசேயும் தேவனை சந்திப்பதற்கு ஒரு தகசுத்தோர் போட்ட ஒரு கூடாரம், யெகோவா என்கிற நாமத்துல, மேசியா என்கிற ஸ்தானத்தில் இருந்த, கர்த்தருடைய ஆவியானவர் என்கிற நிலையில் இருந்த அந்த ஸ்தானத்திற்கு ஆசரிப்பு கூடாரம் தேவைப்பட்டது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I want to once again, in the face of Messiah, in the face of Lord God, in the face of Jehovah, in the spirit of the God, and they have to meet the man, the prophet, only inside the tabernacle. கர்த்தருடைய ஆவியானவர் என்கிற ஸ்தானம், மேசியா என்கிற ஸ்தானம், யெகோவா என்கிற நாமத்தின் மகிமை, இவை எல்லாம் ஒரு மனிதனை சந்திப்பதற்கும், மனிதனாகிய மோசே அவரை சந்திப்பதற்கும் போடப்பட்ட ஒரு கூடாரம் தான். என்ன கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா, hallelujah. I want to compare this thing with the New Testament. If you come to the body of Christ, கிறிஸ்துவின் சரீரமா சபைக்கு வாங்க. hallelujah. பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அப்போஸ்தலரும் சந்திப்பதற்காக பரலோகத்தில் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சபை என்று பெயர். hallelujah, hallelujah. அந்த கிறிஸ்துவின் சரீரமாக சபையில தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் இருந்தார்கள். hallelujah. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசு அவரே. In between the God and man, God put a tabernacle in the world flesh. God sent the beloved's word in the form of the Son form, and come on the Father form, and the Spirit of God abided in the church and had done all the miracles and wonders, signs in the life of God and authority of the church. Repentance, death, resurrection, judgment, all the doctrines are given to the body of Christ, and God set in the heaven 7 candlesticks and 7 stars and sent the message from Paul to the last prophet. God can remove that one. Hallelujah, hallelujah. கிறிஸ்து சரீரமா சபை அப்படியே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியிலே போடப்பட்ட வார்த்தையின் மாம்சம் இயேசு கிறிஸ்துங்கிற கிறிஸ்து சரீரமா சபைக்குள் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தின் மகிமைக்காக தேவன் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் அனுப்பி எபேசிலிருந்து லவோதிகா சபை காலவரைக்கு 7 குத்துவிளக்கு அடுக்கி வைத்து 7 சபை தூது அனுப்பி தேவன் தம்முடைய காரியத்தை மன்னிப்பினாலும் மீட்பினாலும் ரட்சிப்பினாலும் மரணத்தினால் அடக்கத்தில் உயிர்த்தெழுதினாலும் நித்திய நேயத்திற்காக நியமிக்கப்பட்ட சந்ததிக்கு முற்படுத்தல தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டு தேவன் பரலோகத்திலே நமக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Good, fine. Two things I want to explain. One is within Adam, ஒன்று ஆதாமுக்குள், இன்னொன்று கிறிஸ்துவுக்குள். ஒன்று மரணத்துக்குள், இன்னொன்று ஜீவனுக்குள். நண்பர்களே, இன்னொன்று சபைக்குள், சத்தியத்திற்குள். சத்தியமா சொல்றேன், உலகத்துல கிறிஸ்து சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை முடிந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை என்பது 50 வருஷங்கள். அதுக்கு பிறகு 3 வருஷம் கிரேஸ் டைம். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும் சார். அது ஓவர், அது முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன இருக்குன்னா அது எனக்கு தெரியலப்பா, அது எனக்கு தெரியல, அது வேதத்துல இல்லை. நான் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் பேசியிருக்கிறேன். இனிமேல் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் 7 உண்டு. அதையும் நான் கொஞ்சம் நைட்டு டச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆர் ஐ கேன் ஸ்பீக் இன் டுமாரோ மார்னிங். இந்த கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கும் 2021 ஜூலை 24 தேவன் போட்ட இந்த மெய்யான கூடாரத்தின் மத்தியிலே இந்த ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை நாட்களுக்குள்ளாக பூமியிலே நடந்த 3 காரியங்கள் உண்டு. பரதீசிலே நடந்த 2 காரியங்கள் உண்டு. இந்த 5 காரியங்களும் நடந்து விட்டது. மத்திய ஆகாயத்தில் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகம் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது. 3 பூமியிலே முடிந்து விட்டது, 2 பரதீசிலே முடிந்து விட்டது, 1 மத்திய ஆகாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, 1 பரலோகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாக சபையை சொல்லக்கூடிய தேவ ஜனமே, இதுல உனக்கு ஆண்டவர் டைரக்டா வாங்கிட்ட இல்ல உங்க பாஸ்டர் கொண்டு பேசுற காரியத்துல ஒன்ன சொல்லுங்க சார், நாளைக்கு காலமே நான் பின்னால வந்துடுறேன். ஹalleluya, ஹalleluya. இல்ல இது தப்புன்னு சொல்லுங்க, வரத்தை வச்சு சொல்லி பார்ப்போம். திருப்பி அந்த வர தெரிஞ்சிருந்தோம். ஹalleluya. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தரிக்கிறவங்க போராடவே மாட்டார். ஹalleluya. The Holy Spirit will never fight against the holy man and the Holy Spirit. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் போராடுவாரோ? Is it a church? பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மறுதலிப்பாரோ? Is it a church? ஒன்றான தேவனை இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிற திருத்துவ உபதேசம் கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு சொந்தமான சபையா? யாரே சொன்னது? எங்க இருக்குது? குப்பை தொட்டிகள், the dustbins, all the church denominations, the dustbins. எல்லா இதுகிற சபையும் சாவதும் குப்பை தொட்டிகளே. ஹalleluya, ஹalleluya. குப்பை தொட்டுறது கூட பவர் இருந்துச்சுன்னா சார், தேவனுடைய வார்த்தை பற்றி எவ்வளவு பவர் இருக்கும் தெரியுமா? புனிதராய் மரித்தோர் புரிந்தெழும்புவார், பனி போல் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார். புனிதராய் மரித்தோர் புரிந்தெழும்புவார், பனி போல் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார். இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுமே. இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுமே. தேவனை முயற்சி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி. தேவனை முயற்சி துதியுங்கள். ஹalleluya. இனிமேல் சம்பவிக்க வேண்டிய காரியத்துல பூமியில முடிந்த முதலாவது காரியம் கிறிஸ்துவின் சரீரமாக சபையை பரலோகம் திரும்ப பெற்றுக்கொண்ட கண்டேன். ஹalleluya, ஹalleluya. இல்லவே இல்ல, சத்தியமா இல்லப்பா, நீ போற சபையே இல்ல, இது பயங்கரமான குப்பத்தொட்டி சாக்கடை. தேவன் அதை நிராகரித்து விட்டார். கிறிஸ்துவின் இடத்தில் அந்தி கிறிஸ்து, வெளியாமல் உபதேசம், எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம், கோர ஏற்றி வைத்த பாவம், 2 தரம் வேர்த்து போன மரங்கள், தனிநற்ற மேகங்கள். These are the documentation for the today's church. Hallelujah, 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 hallelujah. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அப்படியானால் நம்பர் 2, விசுவாச துரோகம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது அல்லது முடிந்துவிட்டது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் பூமிக்கு அனுப்பிவிட்டார். ஹalleluya. இந்த 3ம் பூமியில் நடந்து முடிந்த ஒரு காரியம்.
பரதீசிலே ஜென்ம சரீரத்துக்கான ஆவிக்குரிய சரீரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு கணக்கு தீர்க்கப்பட்டு விட்டது. ஜீவபுஸ்தக கனியை யார் யாருக்கு புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜீவபுஸ்தக பெயர்கள் எழுதப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. மத்திய ஆகாயத்திலே நித்தியத்துக்கான வழிகள் ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரலோகம் மணவாட்டியை வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. These are the 7 important things. Be careful about it. ரொம்ப நாள் இந்த சத்தம் காதுக்கு வராது, எழுதி வச்சுக்க. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலே, இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலே. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலே, இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலே. Hallelujah. Now in the New Testament, we are coming to the New Testament. If you come to the New Testament, if you read the book John chapter 1 the verse 1, John chapter 1 the verse 14, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. John chapter 1 the verse 1. John chapter 1 the verse 1. Thank you Jesus. John chapter 1 the verse 1. Please. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was a word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. வார்த்தை மாம்சமாகி and the word was made flesh. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. Thank you. Verse 4 is very important. And the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. Hallelujah. Hallelujah. இப்போ நல்ல கவனிங்க. திடீர்னு கிழக்கு நட்சத்திரம் தோன்றுது. சாஸ்திரலாம் கிளம்புறாங்க. பெத்லகேமிலே ஒரு தச்சனுடைய குமாரனாக தாவீதின் ஊரில் ஒரு மாட்டுக்கொட்டையில ஒரு குழந்தை பிறந்து விட்டது. நண்பர்களே, அதோடு பழைய ஏற்பாடு முடிந்தது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Old Testament was finished in the word flesh. Prophecy was finished in the flesh of John the Baptist. வனாந்தரத்து சத்தமாகிய யோவான் சானகர் பூமிக்கு வந்ததோட தீர்க்கதரிசனம் முடிந்தது. வார்த்தை மாம்சம் வந்ததோட பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்கள் முடிகிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நான் சொல்லல சார், நான் சொல்லல. வாசிங்க, எபிரேயர் 7க்கு திருப்புங்க புத்தகத்தை. You turn the book of Hebrews chapter 7. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. Please turn the Bible. Thank you Jesus. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஏழாம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணமானது 7:19 பா. ஆகையால் எபிரேயர் 7:19 என்னது 7:19 படி. நியாயப்பிரமாணமானது படி. நியாயப்பிரமாணமானதுக்கு ஒன்றை பூரணப்படுத்தவில்லை. எப்படி சொல்லுங்க? நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. வெரி குட். அதுதான் பவுல் சொல்றான். எப்பா நியாயப்பிரமானது என்ன செய்யல? ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. சபைக்குள்ள இந்த பவுல் பேசுறான். யூத மார்க்கத்தை பார்த்து, வேத பார்த்து, பரிசுகளை பார்த்து அவர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் யார் கொடுத்தது? அவர் எழுதி கொடுத்தது. அவர் எழுதி கொடுத்ததே சொல்றா. எப்பா
that written documents. நியாயப்பிரமாணத்தை எது செய்யல? ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால மன்னிப்பு இல்ல, நியாயப்பிரமாணத்துல ரட்சிப்பு இல்ல, நியாயப்பிரமாணத்துல பாவம் மன்னிக்கப்படல, நியாயப்பிரமாணத்தினால ஒரு குஷ்டு கொடுத்து நீங்க மாட்டேங்குதுப்பா. அது ஒன்னையும் பூர்ணப்படுத்தல. அதை தோல்ல வச்சுட்டு யெகோவா யெகோவா யெகோவான்னு கூப்பிடுறது விட்டுட்டு இயேசுவின் நாமத்துக்கு வா என்று பவுல் அழைத்தானே. ஹalleluya. சபைக்கு ஒரு சத்தியம் பௌர்ணமி உண்டானது போல இந்த கடைசி காலத்திலே ஆட்டுக்குட்டிய மனைவியாகிய மணவாட்டியுடைய கல்யாணத்துக்காக God sent the final document to the earth. ஹalleluya. படிங்க. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை அறிவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்னத்தைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று ஆணையிட்டார். மனமாறாமல் இருப்பார். ஒரு நிமிஷம். வெரி குட். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11-12 படினேன். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். வெரி குட். அந்த ஆசாரிய முறைமையினாலே அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் அழகா எழுதுற. அப்படி பொறுமையா படிக்கிறேன் பைபிள. நான் தமிழ்லையும் படிக்கிறேன், இங்கிலீஷ்லயும் படிக்கிறேன். இப்ப ஆசாரிய முறைமை நம்ம போட்டுக்கிற ஆசாரிய வசனத்தினால, நாம கொடுக்கிற பிரசங்கத்தினால, நாம கொடுக்கிற ஞானசானத்தினால ஒரு விசுவாசிக்கு ஜென்ம சகிதமே கிடைக்கலையே. ஹalleluya. நம்ம போட்டுக்கிற அங்கியினால, நம்ம போட்டுக்கிற அடையாளத்தினால, அற்பத்தினால வாங்கிற விசுவாசிக்கு 2000 ஜென்ம சகிதமே கிடைக்கலையா? இதுக்கு சபைன்னு சொல்லுறியா? இதை ஏத்துக்கணுமா? ஹalleluya. எங்க இருக்கு? எங்க இருக்குது? பொய்யூரைக்க தேவன் மானிடர் அல்ல, மனமாறிட மனுவுமல்ல, மெய்யாய் உரைத்ததை நிறைவேற்றுவார் அவர் வாக்குகள் சத்தியமே. பொய்யூரைக்க தேவன் மானிடர் அல்ல, மனமாறிட மனுவுமல்ல, மெய்யாய் உரைத்ததை நிறைவேற்றுவார் அவர் வாக்குகள் சத்தியமே. காணாதித்த மக்களை சேர்த்த காருண்ய தேவனவர், உன்னத தேவனவர், உற்சாகமாய் துதிப்பே என்றும் ஜீவிக்கும் இயேசு தேவன். ஹalleluya. ஹalleluya. ப்ளீஸ் வாசிங்க. அல்லாமலும் வாசிங்க. எபிரேயர் 7:11. Hebrews chapter 7 verse 11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்துதல் உண்டாக்குமானால், வெரி குட், ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழுப்ப வேண்டியது என்ன? வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் ஆமே நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். அவன் தயம் பவுல். ஹalleluya. எப்ப நீ போட்டுக்கிற மகாபரத ராசருடைய அந்த தொப்பினால, ஊரினால, தும்மினால, நீ சென்ற பலியினால ஒரு மாற்றம் உண்டாகல, ஒரு குஷ்ரோகி சுகமாகல. எதுக்குடா மாத்து? கிறிஸ்து சரீரமாய் சபையினால சிருஷ்டி சோதனை அடையல, தேவனுக்கு வெளிப்படல, ஆட்டுடைய கல்யாணம் நடக்கல, அழிவுடைய அழியாவை சோதரிக்கல. எதுக்கு ஏன் சபை? ஹalleluya. கம் ஆன். ஆமென். ஆமென். 7 the verse 11. Yes. If therefore perfection were by the Levitical priesthood. எப்படி அழகா போட்டு இங்கிலீஷ்ல நல்லா படிக்கணும். 7 the verse 11. If therefore perfection were by the Levitical priesthood, for under the people received the law,
but further need was there but that another priest should rise after the order of Melchizedek and not be called after the order of Aaron. ஆரோனுடைய முறைமையில் அழைக்கப்பட்ட லேவி கோத்திரத்தினுடைய ஆசாரிய முறைமையின்படி பூர்ணமே உண்டாகலையப்பா. எப்படி தெரியுமா பவுல் பார்த்தாங்க, கவனிங்க. அதாவது ஆசாரிய முறைமையின்படி ஒருத்தர் குஸ்ருக்கு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும், அவனை 7 நாள் வீட்டுக்கு அடைச்சு வைப்பாங்க. ஆசாரிய பார்ப்பான், அது தடுப்புல இருக்கா கொஞ்சம் இருக்குது, என்ன 7 நாள் அடைச்சு வைப்பான். அப்படி 7 நாள் வச்சு பார்ப்பான். கியூர் ஆகிட்டா பலி செலுத்தி சேர்த்துடுவான். கியூர் ஆகலைன்னா அது என்ன செய்வான் சொல்லுங்க, பாளையத்துக்கு புறம தள்ளி அவன் சாகிறது வரைக்கும் கத்துக்கிட்டு இருப்பான். இவன் மகாபிரதர் ஆசாரிய ஆலயத்துல ஊழியக்கான இருப்பான். பவுல் பார்த்தான் பரிசுத்தாவில, ஆஹா இதுக்கான ஊழியம், இதுக்கா மகாபிரதர் ஆசாரியம், இதுக்கா வஸ்திரம் தூரம் போடுற எவ்வளவு இயேசு கிறிஸ்து குருசத்தை தொட்டார், குணமாக்கினார். ஆகவே யெகோவாவின் நாமத்தில் இருந்தவர் இயேசு நாமத்தில் வந்து விட்டார் சொல்லி சபைக்கு பவுல் அழைத்தது போல. ஹalleluya மாத்தியா ஹalleluya 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 ஸ்தோத்திரம் மாத்து. ஆமென். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமே, ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். எப்படி ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டுமே, ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதா? ஆமாப்பா, சத்தியம் வந்துச்சுன்னா சபைக்கு பிரமாணத்தை மாற்றிடணும் சார். வேத பொருட்கள் வந்துட்டான், எப்ப நீ என்ன வேணா சொல்லு, வசனத்து இருக்கா இல்லையா, நான் என் தரிசன சுத்தமா சொல்றேன். சோ மேடம் சிஸ்டர் ஆக எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸுக்கு மோசே தேவைப்பட்டார், அதில் பரிபூர்ணம் உண்டாகல. சபையின் காரியத்தை பவுல் பேசும் பொழுது நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது போல சத்தியத்துக்கு ஒரு காலம் வந்திருக்கிறது. இது ஆட்டுக்குட்டியாருடைய காலம், இது கல்யாணத்தின் காலம். அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தருக்கு சித்தமாயிருந்தார். இதனுடைய தொடர்ச்சி நாளை காலையிலும் நாளைக்கு இரவிலும் கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருந்தார். அவருடைய சமூகத்தில் அவர் நம்ம கூப்பிடாமல் இருந்தால், அவள் பேச அனுமதித்தால் உங்களோட முகமும் பேசுவேன். கர்த்தர் எவரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். சிலுவை சுமந்தே உனக்காய் இயேசு மரித்தாரே, சிலுவை சுமந்தே உனக்காய் இயேசு மரித்தாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். தம்மண்டை வருபவரே தள்ளிடவே மாட்டார், தம்மண்டை வருபவரே தள்ளிடவே மாட்டார். அன்பு கரா விரித்தவரால் ஆண்டவர் அழைக்கிறாரே, அன்பு கரா விரித்தவரால் ஆண்டவர் அழைக்கிறாரே. சிலுவை சுமந்தே உனக்காய் இயேசு மரித்தாரே, சிலுவை சுமந்தே உனக்காய் இயேசு மரித்தாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம், எனக்கு தூக்கமே வரல, என் காதில் சத்தம் கேட்குது, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, செத்தெல்லாம் போல இருக்குது, டோன்ட் வரி, we are going to pray for you. நம்மளை ஜெபிக்க போகிறோம். God heal me because the word of God
உண்மையிலே if you love God, Jesus Christ the same yesterday, today and forever. Hallelujah. அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த இரவுக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. நீர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை பேசியிருக்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே அடையாளமாக அற்புதமாக பலனோடு ஆண்டவரே எல்லா பொல்லாத பிசாசின் மாந்திர தந்திர சக்திகள், பொல்லாத பிலிசுரத்தின் கட்டுகள், ஆண்டவரே மாந்திரிகத்தின் ஆவிகள், பொல்லாத குறிசுரின் ஆவிகள், எல்லா சாதனத்தின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், அந்த தற்கொலையின் ஆவிகள், ஆண்டவரே செவிட்டு ஆவிகள், குருட்டு ஆவிகள், முடத்தின் ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் I command you Lord, lead them, feel the power of God, feel the power of God. விடுதலை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம். ஐயா இயேசு கிறிஸ்துவின் ராஜா 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 ஐயா நீங்க பேசின மகா பேசுறதுக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா சோத்திரம் ஐயா வார்த்தையின் மூலம்